அனைவருக்கும் வணக்கம். சிவ வழிபாட்டின் மேன்மையை உணர்த்தும் சைவ புராணங்களில் ஒன்றுதான் இந்த லிங்க புராணம். இந்த லிங்க புராணத்தின் மூல ஆசிரியர் வேத வியாசர். இது 14 புராணங்களில் 11வது புராணமாக வழங்கப்படுகிறது. தமிழ் இலக்கியத்தில் வரகுணர் என்னும் பாண்டியன் குலசேகரன் 16ஆம் நூற்றாண்டில் இயற்றிய லிங்க புராணம் மிகவும் சிறப்புடையது. இதில் சிவலிங்க வழிபாட்டின் மேன்மை, பிரபஞ்ச தோற்றம் பற்றிய விரிவான கருத்து, சிவபெருமானின் லிங்க வடிவ சிறப்புகள், பிரம்மா விஷ்ணுவுக்கு இடையிலான தர்க்கம், சிவ வழிபாடு, தானம் செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் போன்றவை விரிவாக கூறப்படுகின்றது. லிங்க புராணத்தின் 2வது பாகமான உத்திர பாகத்தில் பல வகையான மகாதானங்கள் பட்டியலிடப்படுகின்றது. அந்த தானங்களை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். துலா புருஷ தானம். ஒருவன் தன் எடைக்கு நிகராக தங்கம் வழங்கி சிவனை வழிபட்டால் அவன் சிவலோகத்தை அடைவான் என்று நம்பப்படுகின்றது. பிரம்மாண்ட தானம். பிரபஞ்சத்தை தங்கம் மற்றும் வெள்ளியால் உருவம் செய்து பிறருக்கு தானமாக கொடுத்தல். கற்பக விருட்ச தானம். தங்கத்தால் கற்பக விருட்ச மரம் செய்து அதனை தானமாக செய்வது. அடுத்து சகத்திர கோதானம். சகத்திரம் என்றால் 1000 என்று பொருள். 1000 பசுக்களை தானமாக வழங்குவது சகத்திர கோதானம் ஆகும். ஹிரண்ய காமதேனு தானம். தங்கத்தால் காமதேனு பசுவை வடிவமைத்து தானமாக அளிப்பது ஹிரண்ய காமதேனு தானமாகும். அடுத்து ஹிரண்ய ரத தானம். தங்கத்தால் ஆன தேரை தானமாக அளிப்பது ஹிரண்ய ரத தானமாகும். ஹேம அஸ்திர தானம். தங்கத்தினால் ஆன யானையை தேருடன் சேர்த்து தானம் செய்வது ஹேம அஸ்திர தானமாகும். பஞ்சலாங்கல தானம். 5 ஏர்களை நிலத்துடன் சேர்த்து தானமாக வழங்குவதாகும். இரண்ய அசுவ தானம். தங்கத்தால் குதிரை உருவம் செய்து தானமாக வழங்குவது இரண்ய அசுவ தானமாகும். அசுவம் என்றால் குதிரை என்பது பொருள். அடுத்ததாக பூமி தானம். விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தையோ அல்லது மனையையோ தானமாக வழங்குதல் பூமி தானமாகும். விஸ்வ சக்கர தானம். தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட உலக சக்கரத்தை தானமாக வழங்குதல் விஸ்வ சக்கர தானமாகும். கல்பலதா தானம். தங்கத்தாலான கொடிகளை தானமாக வழங்குவது கல்பலதா தானமாகும். சப்த சாகர தானம். 7 கடல்களை குறிக்கும் வகையில் 7 தானியங்கள் அல்லது ரத்தினங்களை தானமாக செய்வது சப்த சாகர தானமாகும். ரத்ன தேனு தானம். நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட பசுவின் உருவத்தை தானமாக கொடுப்பது ரத்ன தேனு தானமாகும். மகாபூதகட தானம். பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் தங்கம் மற்றும் நவரத்தினங்கள் நிறைந்த குடத்தை தானமாக வழங்குவது மகாபூதகட தானமாகும். கணபதி தானம். விநாயகர் திருவுருவத்தை செய்து அதற்குரிய பூசைகள் முடித்து முறையாக தானம் செய்வது கணபதி தானம் ஆகும். தேவதானம். கோயில்களுக்கு அல்லது தெய்வ காரியங்களுக்காக நிலம் அல்லது பொருள்களை வழங்குவது தேவதானம் ஆகும். லட்சுமி தானம். மகாலட்சுமியின் அம்சமான பொன் அல்லது செல்வத்தை தகுதியானவர்களுக்கு வழங்குவது லட்சுமி தானமாகும். திலதேனு தானம். பசுவின் வடிவில் எல்லை அமைத்து அதை தானம் செய்யலாம் அல்லது எல்லையும் பசுவையும் சேர்த்து தானம் செய்யலாம். இதனை திலதேனு தானம் என்று குறிப்பிடுவர். இரண்ய கன்னிகா தானம். ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு தேவையான பொன் மற்றும் பொருள்களை வழங்கி திருமணம் செய்து வைப்பது இரண்ய கன்னிகா தானமாகும். இரண்ய இடபதானம். தங்கத்தால் காளை செய்து தானம் செய்வது இரண்ய இடபதானமாகும். கஜதானம். யானையை தானமாக வழங்குவது. இது பெரும் செல்வம் மற்றும் அதிகாரத்தை பெற்றுத்தரும் என கருதப்படுகிறது. இது கஜதானமாகும். இவ்வாறு லிங்க புராணம் பல வகையான தானங்களை பற்றி குறிப்பிடுகின்றது.
லிங்க புராணம் சிவ வழிபாட்டின் சிறப்பை வலியுறுத்துவதாலும் அரசர்கள் சிவனை பூஜித்து தானம் செய்த வரலாறுகளை உள்ளடக்கியதாலும் தமிழக மன்னர்களான பராந்தக சோழன், இரண்டாம் ராஜராஜன் போன்ற மன்னர்கள் லிங்க புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகளை பின்பற்றி தில்லை போன்ற தலங்களில் தானங்கள் செய்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றது. நாமும் நம்மால் இயன்ற தானங்களை செய்து சிவபெருமானின் அருளை பெறுவோமாக.